கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 12வது வசனம். ரோமர் 5:12, ரோமன்ஸ் 5:12. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. இப்போ என்ன சொல்றாரு? முதல்ல ஒரு மனுஷன் மூலமாய் பாவம் இந்த பூமியில் வந்தது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் எப்படி ஆதாமுடைய கீழ்ப்படியாமை, ஏன்னா ஆண்டவர் ஏற்கனவே எச்சரித்தார் இருந்தார். என்ன? ஆதியாகமம் 2வது அதிகாரம் 17வது வசனத்தில் எச்சரித்தார், இந்த கனியை நீ எப்போ புசிப்பியோ அப்பொழுது நீ சாகவே சாவாய் என்று சொல்லக்கூடியதா. அப்போ அவங்க அது கீழ்ப்படியாமையினால் செஞ்சதுனால ஆதியாகமம் 3வது அதிகாரம் 6வது வசனம் 19வது வசனம் என்ன சொல்லுது? ஆதாமும் ஏவலும் பாவத்தினால மரணம் அடைந்து அவங்க மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டதுனால மண்ணாகவே போய் சேருவாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதா. அப்போ ஆரம்பத்தில் என்ன வந்தது? ஒரு மனுஷன் மூலமாக பாவம் வந்தது. அது ஆதாமுடைய கீழ்ப்படியாமையில் வந்தது. அது எதை கொண்டு வந்தது? பாவத்தினாலே மரணத்தை கொண்டு வரக்கூடியதாக இருந்தது. ஏன்னா ஆதாம் ஏவாள் பாவம் அவங்க மாம்ச பிரகாரம் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய முறையிலையும் பாவத்தினால மரணம் அடைந்தார்கள் என்பது மிக தெளிவாக காட்டக்கூடியது. அதனால எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால், எப்படி எல்லா மனிதரும் பாவம் செய்தபடியால், நீங்கள் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 21, 22வது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது என்ன பார்க்குறோம்? ஆதாம் மூலமாக எல்லாரும் மரணத்தை அடைகிறோம், ஆனால் கிறிஸ்து மூலமாக நம்ம எல்லோரும் ஜீவனை பெறுகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியதான். பாவத்தினுடைய சம்பளம் என்ன? மரணம். நமக்கு ரோமர் 6வது அதிகாரம் 23வது வசனம் ரொம்ப அழகாக காட்டுது. எல்லா மனுஷரும் பாவம் செய்தன்னு எப்படி பார்க்குறோம்? எபேசியர் 2வது அதிகாரம் 3வது வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது, நம்ம எல்லாரும் யாரு? கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள். எப்படி நமக்கு அந்த கீழ்ப்படியாமை பண்ணக்கூடிய காரியம் என்பது நம்ம எல்லாருக்குள்ளே இருக்குது. அதனால் நம்ம எல்லாருமே பாவம் செய்தவர்களாக மாறுகிறோம். ரோமர் 3வது அதிகாரம் 23வது வசனம் என்ன சொல்லுது? எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் ஆனோம். அப்போ என்ன ஆகுது? கீழ்ப்படியாமையினால ஒரு பாவம் வருகிறது. அந்த பாவம் எதை கொண்டு விடுது? மரணத்தை கொண்டு விடுகிறது. அந்த மரணம் எதுவாக இருக்கிறது? மாம்ச பிரகாரமும் ஆவிக்குரிய மரணமாயும் இருக்கிறது. அதனால இது என்ன வருதுன்னா, எல்லா மனிதரும், ஏன்னா இங்கே என்ன செய்ய போகிறாருன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த 12வது வசனத்திலேருந்து 21வது வசனம் வரைக்கும் அதாவது எப்படி ஆதாம் மூலமாக, ஆதாமனுடைய கீழ்ப்படியாமையின் மூலமாக பாவமும் மரணமும் வந்தது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கீழ்ப்படிதல் மூலமாய் என்ன வந்தது? நமக்கு நீதி உண்டாச்சு அப்படிங்கிற கருத்தை சொல்வதற்கு முதலாவது அவர் எழுக்கிற காரியம் என்ன? எப்படி ஆதாம் மூலமாக பாவம் வந்தது, அந்த பாவம் என்னத்தை கொண்டு வந்தது? கீழ்ப்படியாமையினால் வந்தது. அந்த பாவம் மரணத்தை கொண்டு வந்தது. அது ஒரு மனுஷனுக்கு மாத்திரமல்ல, எல்லார் மேலேயும் அந்த பாவம் வரக்கூடியதாக இருந்தது என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்றார். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை எப்படி நம்ம எடுத்துக்கொள்வது? அதாவது ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பு தேவை, எந்த மனிதனுக்கும் ரட்சிப்பு தேவை என்பதற்கு ஒரு அடிப்படை என்ன? நம்ம எல்லாருமே என்ன பண்ணிட்டோம்? பாவம் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை சொல்லுவதற்கு முதலாவது என்ன சொல்றாரு? நம்ம ஆதாமுக்குள்ள என்ன பண்ணோம்? நம்ம எல்லாருமே பாவம் செய்தவர்களாய் இருக்கிறோம். அப்போ இது என்ன காட்டுதுன்னா, எப்படி ஆதாம் மரணத்தை கொண்டு வந்தார், கிறிஸ்து எப்படி நமக்கு ஜீவனை கொண்டு வந்தார். என்ன? கீழ்ப்படியாமை. ஒரு கீழ்ப்படியாமை வரும்போது அந்த கீழ்ப்படியாமை என்ன பண்ணுகிறது? அது பாவத்தில் கொண்டு போய் சேருது. அப்போ பாவத்தில் கொண்டு போய் சேரும்போது என்ன ஆகுது? அந்த பாவ வம்சாவளியில் வர்றதுனால நமக்கு என்ன வந்துடுது? நம்ம மனிதர்கள் எல்லாருமே இந்த பாவம் பண்ணவர்களா, மரணத்தைக்கு உரியவர்களாய் மாறிவிடுகிறோம். அதனால இந்த சாபத்திலிருந்து நமக்கு ஒரு பெரிய விடுதலை வேணும். இந்த சாபத்தை ஒரு முழுமையாக விளக்கப்படணும். அப்போ தான் நமக்கு என்ன வரும்? நம்ம ஒரு நித்திய ஜீவனை பெற முடியும். அப்போ இந்த நாளில் இந்த வசனத்திலிருந்து பார்க்கும்போது நமக்கு என்ன மிக தெளிவாக தெரியுதுன்னா, நம்ம எல்லாருமே ஆதாமுடைய வம்சாவளியில் வந்ததுனால நாம் எல்லோரும் பாவம் செய்தவர்களாய் இருக்கிறோம். இப்போ நம்ம செய்கிற ஒரு நன்மையான காரியம், நம்ம செய்கிற ஒரு நீதியான காரியத்தினால இல்லை, இயல்பிலேயே நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருக்கோம்? கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளும் கோபாக்கினியின் பிள்ளைகளுமாய் இருக்கிறோம். அப்போ என்ன?
நம்ம ஆதாம் மூலமாக நமக்கு பாவத்தில் வந்ததுனால நம்ம எல்லாருமே பாவத்துக்கும் அதன் மூலமாய் வரக்கூடிய ஆக்கினை தீர்ப்பின் மூலமாய் மரணத்திற்கும் உரியவங்களானோம். அது என்ன ஆயிடுச்சு, எல்லா மனித குலத்திற்கும் வந்தது. அப்போ நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையினால் இல்லை, நீங்கள் இயல்பிலே நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு பரம்பரை சொத்தோடு வர்றீங்க. எந்த ஒரு மனுஷனும் பாவியாக தான் வர்றான் பூமிக்கு. அதனால தான் அவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது தான் அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டாகிறது. அப்போ எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் இந்த வசனத்தை கேட்குற உங்களுக்கு மிக தெளிவாக புரிகிறதா? எல்லா மனுஷரும் பாவிகளாக இருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் ஒரு விடுதலை தேவை. வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இதோ எல்லா மனிதர்களும் பாவம் செய்து மரித்தவர்களாய், மரணத்தின் பிள்ளைகளாய், கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாய், கோபாக்கினியின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு ரட்சிப்பு தேவை என்பதை எடுத்து காட்டியதற்காய் கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.